முக்கால்வாசி பேர் இப்படி இருக்காங்கல்ல, ஜாகிரதையாக இருக்கணும் பாருங்க. முக்கால்வாசி பேர் இப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு காரியத்தை ரைட்டு ஓகேன்னு நினச்சிட்டிங்கன்னா ஆபத்துங்க. பைபிள் எத்தனை உதாரணங்கள் இருக்குது. நோவாவின் காலத்தில் உலகமே அக்கிரமக்காரர்களாக இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணார் தேவன்? உலகத்தை அழிச்சார். நோவான் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றிட்டார். சோதோம் பட்டணம் முழுவதும் அக்கிரமக்காரர்களால் நிறைந்திருந்தது. ஆபிரகாமின் குடும்பத்தாராகிய அந்த நீதிமான்களை மட்டும் வெளியே கொண்டு வந்துட்டு அந்த பட்டணமே அழிஞ்சு போச்சு. வாலிபர்களை பார்த்து சொல்லுவாங்க, இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ள பேச்சு நடக்கும், எல்லாரும் பண்ணுறாங்க ஓகே தானே, ஜாகிரதையாக இருங்க. எல்லாரும் பண்ணுவாங்கன்னா எல்லாரும் அதற்கு வேண்டிய தண்டனையை அனுபவிப்பார்கள். இதெல்லாம் முட்டாள்தனமாக வாழ்க்கையை அழிச்சிக்கூடாது, வாழ்க்கையை நாசமாக்கக்கூடாதுங்க. உலகம் அப்படி பேசும், எல்லாரும் தானே அதை பார்க்குறாங்க, எல்லாரும் தானே அதை செய்கிறாங்க, எல்லாரும் தானே அந்த வழியில் போகிறாங்க, எல்லாரும் தானே இப்போல்லாம் உலகம் மாறிடுச்சு, எல்லாரும் தானே இப்படி இருக்காங்க. எல்லாம் அப்படி இருந்தால் கூட அது கிடையாதுங்க முக்கியம். எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு கிடையாது. எது ரைட்டு, எது ராங்கு, எது சரி, எது தவறு, எது நீதி, எது அநீதி, எது கடவுளுடைய சித்தம், எது கடவுளுடைய சித்தம் அல்ல, எது கடவுளுக்கு பிரியமானது, எது கடவுளுக்கு பிரியமானது அல்லன்றதை பார்க்கணும். எது கடவுளுடைய வார்த்தையோடு ஒத்து போகுது, எது அவருடைய வார்த்தையோடு ஒத்து போகலை. அப்போ இது ஒரு முக்கியமான லெசன் அந்த விதத்தில் பாருங்கள். சும்மா மெஜாரிட்டியை நம்பி போகக்கூடாது. கிறிஸ்தவ வட்டாரங்களையும் சரி, உலகத்துலேயும் சரி, நாம் நம்ம மனதை பயன்படுத்தி வசனத்தின் அடிப்படையில் தான் முடிவுகளை எடுக்க வேண்டும்.